சென்னை அடுத்த திருவேற்காட்டில் புதிதாக கட்டி திறக்கப்படாத கழிப்பிடத்தை வடமாநில தொழிலாளர்கள் வீடு போல பயன்படுத்தி வரக்கூடிய வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ்குமாரிடம் கேட்கலாம். சதீஷ்குமார், இந்த சம்பவம் பற்றிய முழு விவரங்கள் என்ன? திருவேற்காடு நகராட்சிக்குட்பட்ட வீரராகவபுரம் பகுதியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட பொது கழிப்பிடத்தில் வடமாநில தொழிலாளர்கள் வீடு போல் பயன்படுத்தக்கூடிய காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவேற்காடு நகராட்சிக்குட்பட்ட வீரராகவபுரம் பகுதியில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் அமைந்துள்ளது. இந்த பகுதிக்கு அருகிலேயே ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் புதிய பொது கழிப்பிட கட்டணமானது கட்டி முடிக்கப்பட்டு தற்போது இன்னும் பயன்பாட்டிற்கு வராமல் இருந்து வருகிறது. இந்த நிலையில் அந்த கட்டி முடிக்கப்பட்ட பொது கழிப்பிட கட்டிடத்தில் வடமாநில தொழிலாளர்கள் தங்களது வீடுகளைப் போல உறங்குவது, தூங்குவது, சாப்பிடுவது, சமையல் செய்வது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை செய்து வருவதாக பாஜக பிரமுகர் ஒருவருக்கு கிடைத்த என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். யா வேலை கிடைச்சதா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். தகவலின்படி அங்கு சென்று பார்த்தபோது வடமாநில தொழிலாளர்கள் அங்கு வழக்கமான பொது கழிப்பிட கட்டிடத்தை வீடு போல் பயன்படுத்தி வந்தது தெரிய வந்தது. இந்த காட்சிகளை தனது செல்போன் மூலம் படம் பிடித்து சமூக வலைதளத்தில் பரவவிட்டுள்ளார். இது குறித்து நகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் தற்போது அங்கு இருந்த வடமாநில தொழிலாளர்களை அப்புறப்படுத்திவிட்டு அந்த பொது கழிப்பிட கட்டிடத்தை அதிகாரிகள் பூட்டியுள்ளனர். இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், இந்த கட்டிடத்திற்கு அருகிலேயே புதிதாக கோவில் ஒன்று கட்டப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த கோவில் கட்டுமான பணிக்கு வந்த வடமாநில தொழிலாளர்கள் சிலரை அங்கு தங்க வைப்பதற்கு போதிய இடம் இல்லாததால் அந்த பகுதியைச் சேர்ந்த உள்ளூர் நிர்வாகிகள் சிலர் கட்டி முடிக்கப்பட்ட பொது கழிப்பிட கட்டிடத்தை அவர்கள் வீடுகளைப் போல் பயன்படுத்துவதற்காக அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தற்போது இந்த காட்சிகள் வெளியான நிலையில் நகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து உடனடியாக அதனை மூடி உள்ளனர். இந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளனர். இது குறித்து நகராட்சி அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சதீஷ்குமார்.